ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கு நான் ஒரு மருந்தோட வந்திருக்கேன். கை வைத்தியம், வீட்டு வைத்தியம். என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி ஒரு சின்ன கால் ஒரு நோவு இருக்குது. அந்த நோவுக்கு என்ன செய்யணும் வீட்டு வைத்தியம் வேண்டாம். இது ரோஸ் பிங்க் சால்ட், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஒலிவன் ஆயில், பெப்பர் க்ரஷ் பண்ணி போடுறது, மஞ்சத்தூள். இந்த நாளை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு பண்ணணும். நாங்கள் அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும். அடுப்பில் வச்சு சூடு பண்ணி போட்டு கொஞ்சம் அந்த மஞ்சள் நிறம் மாறுற அளவுக்கு நல்லா கொதி வந்த உடனே அதை எடுத்து நாங்கள் நோய் இருக்க இடத்துல வெதுவெதுப்பான சூட்டோடு நாங்கள் போட்டு தேய்ச்சோம்டா எங்களுக்கு அந்த நோவுகள் ஒரு மத்தியானத்தில் கொஞ்சம் நோமல் ஆகிடும். இது நான் முதலே செய்து நடுகளும் பார்த்து பயன்பெறுறேன். நீங்கள் என்ன ஆயில் பண்ணாலும் இதில் சேர்க்கலாம். ஒலிவ் ஆயில் சேர்க்கலாம், அதில் நல்லெண்ணெய் சேர்க்கலாம், கடுகெண்ணெய் சேர்க்கலாம், ஆமணக்கெண்ணெய் சேர்க்கலாம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பொடி விட்டு நீங்கள் அப்படியும் செய்யலாம். ஓகே, அப்போ நீங்கள் இப்போ அடுப்பில் வச்சு நான் என்ன செய்வேன், ஃபஸ்ட்டு சூடாக்க போகிறேன். இப்போ நான் சூடாக்குறேன் பாருங்க. இந்த வரையாக இது வருது, கொதி வருது. அப்படி கொஞ்சம் நேரம் எல்லாமே நல்லா சூடாகி இது மஞ்சள் நிறம் மாறும் பாருங்க. அதுதான் அந்த மஞ்சள் அதில் கொதிச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த எண்ணெயில் கொதித்து நல்லா சூடாகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு பிறகு நீங்கள் அதை எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் ஆற விட வேணும். ஆறின பிறகு கொஞ்சம் அதை நல்ல கால்ட்டா இந்த என்ன சொல்கிறது, எங்களோட கை சூடு பொறுக்கிற அளவு சூடு வர வேணும். அந்த சூட்டோடு தான் காலில் பூசணும். இப்படி எடுத்து வச்சு பூசக்கூடாது. கை சூடு பொறுக்கிற அளவுக்கு தான் நாங்கள் எடுத்துக்கொண்டே பூச வேணும். இப்போ ஆற விட்டுருக்குறேன் நான். ஓகே, கொஞ்சம் மாறினோன்னே மகண்ட கால் நேற்று புஷ்பால் விளையாடைக்க அந்த காலில் கொஞ்சம் கால் புரண்டுட்டு எனக்கு நோவுண்டவே ராத்திரி நாங்கள் நோ க்ரீம் போட்டு வெட்டினான். பேருந்து நோக்கு பூசுகிற க்ரீமும் பூசி அவருக்கு ஐஸ் எல்லாம் வச்சது. அப்போ அதில் கொஞ்சம் அந்த வீக்கம் பெருசாக இல்லை, நோ இல்லை. ஆனால் அந்த தனக்கு நடக்க இன்னும் கொஞ்சம் முள்ளுக்கு நோதமான சின்னாக்கள் தானே. அப்போ உள்ளுக்கு தனக்கு நோவு காலுக்கு ஊண்டி நடக்க இல்லாமல் இருக்கணும். அப்போ சரி ஓகேன்னுட்டு நான் இதை செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் பார்த்திங்களா நல்லா கரையின மாதிரி வர வேணும். அப்போ தான் அதில் மிளகு க்ரஷ் பண்ணி போடுறது என்னென்னு சொன்னால், அந்த பூசி மசாஜ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல எங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல். கல் உப்பு கரைஞ்சிருக்கும். இது மிளகு அப்படியே க்ரஷ் மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் பூசைக்க தெரியும். இறுக்காமல் தேய்க்காமல் மெல்லமாக நாங்கள் அந்த இடத்துல பூசி மசாஜ் பண்ணி போட்டு விட்டால் ஒரு மத்தியானம் 2 மத்தியானத்தில் அந்த இது மாதிரி உங்களோட நோவுகளுக்கும் நீங்களும் வீட்டில் செய்து பயன்பெறுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்னுடைய வீடியோவை பார்க்குறதுக்கு உங்கள் ஆதரவுக்கு நன்றி.